guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 19. எபிசோடு 18 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர லியாம் ஃபினிஷிங் டச் கொடுக்க உள்ள வரான். உடம்புல அடிபட்டு இருந்தாலும் யோசிக்காம தன்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் வச்சு பிளேடை அதோட மெயின் கோர்ல இறக்குறான். அடி பலமா விழுந்ததும் அந்த மான்ஸ்டர் வழியில துடிக்குது. தனக்கு மரணடி விழுந்துருச்சுன்றத அந்த மான்ஸ்டர் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு சாகுது. நம்ம பிளாக் ஹேர் கேடட் தன்னோட அல்டிமேட் பாடி டெக்னிக்கை வச்சு அந்த மான்ஸ்டரை அப்படியே ரெண்டா பிளந்து மாஸ் காட்டுறான். பின்னாடி அந்த மான்ஸ்டர் தரமட்டமாகுது. சடன்லி சிஸ்டர் ரிவார்டு ஓப்பன் ஆகி கொஸ்ட் கம்ப்ளீட்னு காட்டுது. கர்மா பாயிண்ட்ஸ் டபுள் ஆகி 2 ரேண்டம் பாக்ஸோட மொத்த பாயிண்ட்ஸும் 780 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ண அகாடமியில் தப்பிச்சு வந்த கேடட்ஸுக்கு ஸ்கோர் போட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அகாடமிக்கு வந்ததும் தப்பிச்ச கேடட்ஸுக்கு மார்க் போடுறாங்க. எஸ்கேப் ஆனால 30 பாயிண்ட்ஸ். ஒருத்தன் 180 பாயிண்ட்ஸ் எடுத்து ஏபலோட பழைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டான்னு பியூர் பிளட் கெத்து காட்டுறாங்க. எக்ஸாமில் மாசா மார்க் எடுத்த டூரின் எல்லாரும் பாராட்டுறாங்க. அடுத்து வந்த கேடட்டும் 120 பாயிண்ட்ஸ் எடுத்து அசால்ட்டாக பாஸ் ஆகுறான். ஆனால் அவனுக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மார்க் பெருசாக திருப்தி தரல போல. மூஞ்சே ஒரு மாதிரியாக வச்சுருக்கான். அடுத்து நம்ம ரைனா என்ட்ரி கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு திமிரு பிடிச்சவனுக்கு அடுத்து உனக்கு இருக்குடா தம்பின்னு வார்னிங் தரா. ஓவன் இப்போ சைலண்டாக நின்று பிளான் மிஸ் ஆனா எப்படி தப்பிக்கிறதுன்னு அன்னைக்கு சீக்க காலி பண்ண மாதிரி இப்போ யாரை தூக்கலாம்னு வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் அந்த ட்விஸ்ட். அங்கே ஒரு பழகுன வாய்ஸ் கேட்க ஓவனுக்கு அப்படியே அள்ளு விடுது. எல்லாரும் மரண ஷாக் ஆகுற மாதிரி நம்ம ஹீரோ சீக்கும் லியாமும் சேர்ந்து அந்த எக்ஸாம்லேயே இருக்கிற வெறித்தனமான மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணி அதோட டெட் பாடியை தரத்தரன்னு இழுத்துட்டு கெத்தா வராங்க. எக்ஸாம்லேயே இருக்கிற டாப் மான்ஸ்டரையா காலி பண்ணிங்கன்னு அங்கே இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டரோட பாடி கிரவுண்டில் வந்து விழுகுது. நம்ம ஹீரோ டக்குன்னு ஓவன் கிட்ட போய் என்னடா ஓவனு மூஞ்சில ரத்தமே இல்லை பயந்துட்டியான்னு மரண கலாய்க்கிறான். ஓவனுக்கும் கோவம் வந்து செம்ம காண்டாகிறான். ஓவனை நம்ம ஆளு செம்மையாக என்ஜாய் பண்ணி நக்கல் பண்ணுறான். ஓவன் அங்கேருந்து நைஸாக நழுவ பார்க்க நம்ம ஆளு மறுபடியும் ஒரு பஞ்சை போட்டு அவனை லாக் பண்ணுறான். செம்ம அசிங்கப்பட்டு போன ஓவனு என்ன லோவாக பார்த்த இந்த ராயல் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு செய்கிறேன்டான்னு மனசுக்குள்ளே வெறியோட சபதம் இருக்கிறான். ஓவன் கேங் கடுப்பாகி கிளம்ப இவன் சும்மா சீன் தான் போடுறான்னு நம்மால் அசால்ட்டாக விட்டுட்டு மார்க் போடுற இடத்துக்கு வரான். அங்கே நம்ம இன்ஸ்ட்ரக்டர் ஆண்ட்ரே என்ட்ரி கொடுத்து இவங்களோட எவாலுவேஷனை நானே பர்சனலாக பண்ண போகிறதா வெறியோட சார்ஜ் எடுக்கிறான். நம்ம ஆள்கிட்ட வழக்கமாக இருக்கிற மான்ஸ்டர் தலைங்க அடங்கின பேக் இல்லையே, அதனால் எதையும் சும்மா சாதாரணமாக விட முடியாதுன்னு ஆண்ட்ரே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அந்த மான்ஸ்டரோட டெட் பாடியை ரொம்ப நோட்ட வர்றதை பார்த்து அங்கே இருக்கிற கேடட்ஸுக்கே ஒரு மாதிரி டவுட் வருது. ஆனால் நம்மாலே நான் சும்மா லக்கில் தான் தப்பிச்ச மாஸ்டர். அந்த மான்ஸ்டர் சடன்லி அட்டாக் பண்ணி நான் 3 நாளாக சேர்த்து வச்ச மான்ஸ்டர் தலைங்க எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு. அதான் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு இந்த மான்ஸ்டரோட தலையையே வெட்டி தூக்கிட்டு வந்துட்டேன்னு செம்மையாக கதவுறான். ஆனால் ஆண்ட்ரே சாதாரண ஆள் இல்லை, செம ஷார்ப்பு. அந்த மான்ஸ்டரோட பல்லில் மாட்டியிருக்கிற சின்ன சின்ன ரத்தக்கரை லெதர் துண்டு எல்லாத்தையும் வச்சு அது என்னென்ன மான்ஸ்டர்ஸை சாப்பிட்ருக்குன்னு ஃபாரன்சிக் லெவலில் ரிப்போர்ட் எடுக்கிறான். அதை பார்த்து நம்மளால மனசுக்குள்ள இவன் செம்ம கிலாடியாக இருக்கானேன்னு அலர்ட் ஆகுறான். அந்த மான்ஸ்டரோட ட்ரேசஸை வச்சு கிரம்ப்ளின்ஸ், காப்ளின்ஸ், ஹாப் காப்ளின்ஸ்னு நம்ம ஆள் சண்டை போட்ட மான்ஸ்டர்ஸோட லிஸ்ட்டை ஆண்ட்ரே வெளியே விடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹெல் ஹவுண்ட்ஸ், ஓர்க்ஸ், அப்புறம் கடைசியாக ட்ரோல்ஸ் கூட அதில் இருக்குன்னு சொன்னதும் அந்த எக்ஸாம் டஞ்சனுக்குள்ளே இவ்வளோ பெரிய மரண ஆபத்து இருந்திருக்கான்னு மொத்த கூட்டமும் ஷாக் ஆகுது. ஸ்கோரிங் நேர்மையாக இருக்கணும், அதனால் இந்த மான்ஸ்டரோட உடம்புல இருக்கிற ரத்தக்கரையை வச்சு ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் ஒரு பாயிண்ட் தான் தருவேன்னு ஆண்ட்ரே ரூல்ஸ் போடுறான். நம்மால் இதை விட அதிகமாக கொண்டு இருந்தாலும் எக்ஸாம் லிஸ்ட்டில் இல்லாத அந்த ட்ரோல்ஸ் மான்ஸ்டர்ஸோட த்ரெட் லெவலை வச்சு அதுக்கு மட்டும் 90 அப்புறம் 180 பாயிண்ட்ஸ்னு ஸ்பெஷலாக பிரித்து தரான். கடைசியாக நம்ம ஆளோட ஃபைனல் ஸ்கோர் 368ன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆள் சும்மா அசுரத்தனமான மார்ஜினில் பாஸ் பண்ணியிருக்குன்றத பார்த்து அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸே ஷாக் ஆகுறாங்க. எங்கள் ஜென்ரேஷனில் கூட எவனும் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணதே இல்லைடான்னு அவங்களே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. மற்ற கேடட்ஸால் இந்த ஸ்கோரை நம்பவே முடியலை. மான்ஸ்டரை மட்டும்தானே தூக்கிட்டு வந்தான், இது எப்படி செல்லுபடி ஆகும்னு சில பேர் குசும்பு பிடிச்சி கத்துறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டரோட மதிப்பே வேற லெவல்னு அவங்களுக்கே தெரியும். இவன் பண்ணின ஸ்கோர் இப்போ டோட்டல் அகாடமியோட ஹையரார்க்கியவே மாற்றிடுச்சு. பேசாமல் இருங்கடான்னு மற்றவங்க மேட்ரை புரிஞ்சுக்கிறாங்க.
நம்ம ஹீரோ மனசுக்குள்ள டேய் இந்த மான்ஸ்டர் முன்னாடி நீங்கள் மட்டும் நின்று இருந்தா இந்நேரம் எல்லாரும் மேலே போயிருப்பீங்க, அதுவும் இல்லாமல் ட்ரோல்ஸ் கூட சண்டை போட்டு உயிரோட வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கேன், இப்போ வந்து சீன் போடுறீங்களான்னு மனசுக்குள்ளேயே நக்கல் பண்ணுறான். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற அந்த அசூர கேப்பை நம்மளால மாசம் நிரூபிச்சிட்டான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஆள் பேரை சொல்லி கத்துனாலும் நம்ம ஆள் சும்மா அசால்ட்டா இதையெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரை இல்லைப்பான்ற மாதிரி இன்னுக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ எல்லாரோட பார்வையும் கிண்டல்லேருந்து ஒரு மரண பயமாக மாறினதை நம்மளால் நோட் பண்ணுறான். ரொம்ப சீன் போட்ட ஆபத்து, மறுபடியும் பெரிய தலைங்களோட கண்ணில் நாம் பட்டுடுவோன்னு நம்மளால் அலாட் ஆகுறான். நம்ம ஆளோட பார்வை இப்போ சீமன்ஸ் பக்கம் திரும்புது. நம்ம ஆளை காலி பண்ணணும்னு எக்ஸாம் டென்ஷனுக்குள்ளே அந்த மான்ஸ்டரை இறக்கி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சாதாரணமாக பண்ணுற வேலையை விட இது ரொம்ப டேஞ்சரான பிளான்ன்றது நம்ம ஆளுக்கு இப்போ தான் புரியுது. இந்த பிளானில் ஓவன் மட்டும்தான் இருக்கானா இல்லை அவனுக்கு பின்னாடி இந்த சீமன்ஸ் இருக்கானான்னு நம்மளால் யோசிக்கிறான். அகாடமியோட எக்ஸாமிலேயே கை வைக்கணும்னா ஓவனுக்கும் மேலே இருக்கிற ஒரு பெரிய கை வேணும். ஸோ கண்டிப்பாக சீமன்ஸ் இதில் இருக்கான்னு டவுட் படுறான். நாம் ரொம்ப பதுங்கினா இன்னும் டவுட் அதிகமாகும்னு நம்மளால் அலாட் ஆகுறான். இப்போதைக்கு இவங்க கண்ணு முன்னாடியே சுற்றிட்டு எனிமீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுவோம்னு நம்மளால் ஒரு முடிவு எடுக்கிறான். நம்ம ஆள் கிளம்பும்போது ஒருத்தவங்க நம்ம ஆளோட பேரை சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்த்தா ரைனா அவளோட கேங்கோட செம்ம சீரியஸாக வந்து இந்த டைம் நீ ஜெயிச்சுட்ட சீக்குன்னு சொல்லிட்டு போகிறா. இவ இப்போ என்ன காம்படிஷனை பற்றி பேசிட்டு போகிறான்னு ஒன்றும் புரியாமல் நம்மளால் குழம்பி போய் பார்க்குறான். சீனை கட் பண்ணால் ஒரு ப்ரைவேட் ட்ரைனிங் ஹாலில் உட்காந்து நம்மளால் அவனுக்கு கிடைச்ச ரிவார்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அதில் 50 கர்மா பாயிண்ட் செலவு பண்ணி அன்லாக் பண்ணக்கூடிய கிளடனி அப்படிங்கிற ஒரு டிராகன் ஸ்கில் இருக்குது. முன்னாடி இந்த ஸ்கில்லை நம்மளால் கண்டுக்காமல் விட்டுருந்தான். ஆனால் இப்போ கையில் 780 பாயிண்ட்ஸ் அசால்ட்டாக இருக்கிறதால யோசிக்காமல் உடனே ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த ஸ்கில்லோட டிஸ்கிரிப்ஷன் மாறுது. இந்த கிளடனி பவரை வச்சு எதை வேணாலும் எனர்ஜியாக மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிட்ற மான்ஸ்டர்ஸோட பிளட் லைன் பவரை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சு நம்மளால் ஷாக் ஆகுறான். இந்த மான்ஸ்டர்ஸோட அபிலிட்டியவே அப்படியே திருட முடியுமான்னு தெரிஞ்சு நம்மளால ஷாக் ஆகுறான். ஐயோ இந்த ஸ்கில்லை எக்ஸாமுக்கு முன்னாடி அன்லாக் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறான். சரி இந்த புது பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ண ஒரு மான்ஸ்டரோட மீட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் நம்மால் கிளடனி பவரை ஆன் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சான சம்பவம் நடக்குது. டக்குன்னு நம்ம ஆள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். நம்ம ஆளோட கால் தர முழுக்க ஒரு பிளாக் ஷேடோ பரவி அங்கிருந்த மான்ஸ்டர் மீட்டை அப்படியே முழுங்க ஆரம்பிக்குது. ஏதோ இன்னொரு வேர்ல்டே வந்து அந்த ஃபுட்டை ஹண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஷேடோ மொத்த மீட்டையும் தின்னு தீர்க்கிறத பார்த்து நம்ம ஆள் ஷாக் ஆகி போய் நிற்கிறான். அந்த ஷேடோ முழுங்கின எனர்ஜி அப்படியே நம்ம ஆளோட உடம்புக்குள்ளே ரிட்டர்ன் ஆகி நம்ம ஆள் இழந்த எனர்ஜி எல்லாம் டக்குன்னு ரீசார்ஜ் பண்ணுது. நம்ம ஆளோட தலைவலி சும்மா தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி காணாமல் போகுது. ஓஹோ இந்த ஸ்கில் மென்டல் ப்ரெஷரையும் க்யூர் பண்ணுமான்னு நம்மளால் ஆச்சரியப்படுறான். மென்டல் டயர்ட்னஸ் பாடி பெயின் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி நம்ம ஆளோட ஈத்தர் எனர்ஜியை கூட இது லைட்டாக ரீஸ்டோர் பண்ணுது. நாம் மற்ற பவரை யூஸ் பண்ணி வர டேஞ்சரை குறைக்க இந்த கிளெவர்னி ஸ்கில் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். போட்ட காசுக்கு இது ஒர்த்து பாஸ்ன்னு நம்மளால் ஃபிக்ஸ் ஆகுறான். மைண்டு டயர்டாகாமல் இந்த பவர் பார்த்துக்கும், உடம்பு டயர்டாகாமல் இன்ஃபினிட்டி ஸ்டெமினா பார்த்துக்கும். அப்போ இனிமேல் நான் வெறித்தனமாக நான்ஸ்டாப்பாக ட்ரைனிங் பண்ணலாமேன்னு நம்மளால் செம்ம எக்ஸைட் ஆகி ஓவர் வெறியில் நிற்கிறான். அப்போ ஒரு சர்வெண்ட் உள்ளே வந்து நம்ம ஆளோட வெறியை லைட்டாக பிரேக் பண்ணுறான். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார், ஆனால் ஒரு அர்ஜென்ட் நியூஸ்னு அந்த சர்வன்ட் சொன்னதும் நம்மளால் அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஆகுறான். ஏன்னா நம்மளால் எதிர்பார்த்த புது ஸ்வாடு ரெடி ஆகிடுச்சு. நம்மளால் உடனே ஒர்க் ஷாப்புக்கு ஓடி போய் ஜெலியான் கிட்ட ஸ்வாடு ரெடி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட ப்ரீவியஸ் லைஃப்பில் இதே ஜெலியான் நம்ம ஆளுக்கு ஒரு மித்ரல் அயன் ஸ்வாடை செஞ்சு கொடுத்துருப்பான். கிரஹாம் அப்படிங்கிற அந்த லெஜெண்டரி ஸ்வாடு பார்க்கவே சும்மா மரண மாதம் இருக்கும். ஆனால் இந்த தடவை ஒரு டிராகனோட பல்ல கொடுத்து செய்ய வச்சிருக்கிறதால அதை விட ஒரு அல்டிமேட் ஸ்வாடு கிடைக்கும்னு நம்மளால் எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே இருக்கிற பொருளை பார்த்ததும் இது என்ன மாதிரியான ஸ்வாடு தான் நம்ம ஆளே ஷாக் ஆகி போய் நிற்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.